குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், ரெய்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது இரண்டு கிரகங்களும் ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு கிரகங்கள். இவங்களோட பெயர்ச்சி நமக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப ராகு கேது நிழல் கிரகங்கள்னு சொல்றோம். இப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும். ராகு கேது இரண்டும் ஒளியற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம், நிழல் கிரகங்கள்னு சொல்றோம். இவை இரண்டும் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை உள்ள கிரகங்கள். ராகு கேது பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, மே 18ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமா நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும், என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலாபலன்கள் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு பொது பலனா பார்க்க போறோம். இப்போ ராகு கேது பகவானுடைய காரகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சனி பகவான் எப்படி தொழிலுக்கான காரகன், கர்ம காரகன்னு சொல்றோமோ, அதாவது விசிபிள் கர்மாஸ், ராகு கேது பகவான் ரெண்டு பேர் நிழல் கிரகங்கள்ங்கிறதுனால இன்விசிபிள் கர்மாஸ். அது எப்படி அப்படின்னாக்கா, நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அதன் மூலமா ஒரு விசிபிளா ஒரு பணத்தை, நம்ம ஒரு தொழில் பண்றோம், ஒரு பணத்தை பெறுறோம், அது குருவோட காரகத்துவத்துல போயிடுது. அந்த நம்ம செய்யற தொழில் நல்ல முறையில செஞ்சு ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது ராகு கேது, அந்த புண்ணிய பாவங்களுக்கு ராகு கேது அதிபதியா காரகத்துவமா செயல்படுறாங்க அப்படிங்கிறதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது மட்டும் இல்ல, பூர்வ புண்ணிய, அதாவது நம்ம புனர்ஜென்மங்கள்ல முன் ஜென்மங்கள்ல பண்ணதும் நம்ம பர்த் சார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா. ராகு கேது எந்த பிளேஸ்ல நம்ம ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காங்களோ, எந்த ஹவுஸ்ல இருக்காங்களோ, அதை பொறுத்து நம்மளால கண்டிப்பா நம்ம என்ன பாவ புண்ணியங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு ஜோதிடரால அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதியில இருக்கு. இப்ப ராகு கேது உங்க சுய ஜாதகத்துல எந்த பாவகங்கள்ல இருக்காங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, உங்களோட பாவ புண்ணிய கர்மாக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, உங்களோட பிறப்பின் நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ராகு கேது பெயர்ச்சியோட கோச்சார பலன்களை நீங்க பண்ணும்போது உங்களால பாவங்களை ரெடியூஸ் பண்ணி, உங்களோட பேட் கர்மாஸை ரெடியூஸ் பண்ணி, குட் கர்மாஸ், உங்க புண்ணியங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த பெயர்ச்சிக்கான முக்கியத்துவம். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கும் கேது பகவான் 8ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன பலாபலன்களை கொடுப்பாங்க அப்படின்னா, 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிற ராகு பகவான் உங்களுக்கு நல்ல தனத்தை வாரி வழங்குவார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்ல தனத்தை வாரி வழங்குவாரு. நீங்க இது வரைக்கும் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த தொழில இருந்து நல்ல லாபங்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் மூலமா உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், அதன் மூலமா உங்களுக்கு ஒரு தனவரவு ஏற்படும். உங்க மனைவி, குடும்பத்தார்கள் இவங்க மூலமா உங்களுக்கு தனவரவு ஏற்படும். உங்க வீட்டுல இருக்கிற மனைவிக்கு ஒரு ஜாப் கிடைச்சு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வீட்டுக்கு வரும். உங்க கணவருக்கு ஒரு இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைச்சு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வீட்டுக்கு வரும். உங்க குடும்பத்தார்கள், அம்மா அப்பாவே வேலைக்கு போற ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னாக்கா அம்மா அப்பாவுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சு அதன் மூலமா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வீட்டுக்கு வரும். இந்த மாதிரி தனஸ்தானம் கண்டிப்பா மகர ராசி நேயர்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஒரு வருமானம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயத்துல ராகு பகவான் ஒரு விஷயத்த கொடுத்தாருன்னா ஒரு விஷயத்த கெடுப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, உங்க குடும்ப நபர்கள் கிட்ட உங்க வாக்கின் மூலமா, அதுக்கேத்த மாதிரி கேது பகவான் 8ல இருக்காரு. 8ல இருக்கும்போது மகர ராசி நேயர்கள் உங்க வார்த்தையால காயப்படுத்தி உங்க குடும்பத்தார்களை நீங்க கொஞ்சம் இணக்கமற்ற தன்மைக்கு கொண்டு போயிடுவீங்க. அதனால கண்டிப்பா கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உங்க மனைவிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, இல்ல குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகள் யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிங்க. கோபம் வரக்கூடிய மாதிரிதான் அவங்களும் செயல்பாடுகள் இருக்கும். இப்போ உங்களுக்கு உங்க குழந்தைங்களே இருக்கட்டுமே, கோபம் வரக்கூடிய செயல்பாடுகள்ல ஈடுபடுவாங்க. ஆனா அந்த இடத்துல அதை ஒரு தடவை அட்வைஸா ஒரு தடவை திட்டிட்டீங்க, அதோட விட்டுருங்க.
திரும்ப திரும்ப அதை குத்தி காட்டி ஒவ்வொரு நிமிஷமா இந்த பக்கம் அந்த பையன் இந்த பக்கம் போகும்போதும் நீ அப்படி பண்ணில அதனாலதான் அப்படி நடந்துருச்சு, இந்த பக்கம் போகும்போது நீ அப்படி பண்ணில அதனாலதான் இது நடந்துருச்சு அப்படின்னு குத்தி காட்டி அந்த உள்ளம் வந்து காயப்படும் அளவுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதனால ஒரு நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணுவீங்க. இவ்வளவு பணம் வந்தும் தேவைக்கு அதிகமாகவே இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு பணம் நிறைய வரும், ஆனா மன நிம்மதியே கெடுத்துருவாரு. அதனால கண்டிப்பா வந்து பேச்சுல கவனத்தை செலுத்துங்க, வார்த்தைகள்ல கவனத்தை செலுத்துங்க. மகர ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, மகர லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்க வார்த்தைகள்ல நிதானத்தை செலுத்துங்க. நிதானமே பிரதானம்னு செயல்படுங்க. அதே மாதிரி கேது பகவான் 8ஆம் இடத்திற்கு வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து வரக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு யாத்திரைகள், உங்களுக்கு ஆன்மீக யாத்திரைகள் அதெல்லாம் நல்லா கொடுப்பாரு. அதனால உங்களுக்கு பொருள் விரயம் ஏற்படலாமே தவிர நல்ல சுற்றுலா போவீங்க, கோவிலா போவீங்க, அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. மகர ராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியில மாசத்துக்கு ஒரு கோவில், வாரத்துக்கு ஒரு கோவில் அப்படிங்கிற மாதிரியான ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீகம் சார்ந்த யாத்திரைகளுக்கும் போவீங்க, சுற்றுலா தலங்களுக்கும் போவீங்க. உங்க ராகு பகவான் வந்து சுகபோகத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நல்ல பணம் வரும். நம்ம ஊட்டி போனா என்ன, ஏற்காடு போனா என்ன அப்படின்னு தோணும். எல்லா இடத்துக்கும் போகும், உலகத்தை சுத்தி பார்க்கணுங்கிற ஆசையை ராகு பகவான் தூண்டுவாரு. அதற்கு கேது பகவான் உறுதுணை புரிவாரு. நல்லா சுற்றுலா போலாம், இங்க போலாம் அங்க போலாம், லக்ஸூரியஸா வாழலாம், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்தாலும் உங்களுக்கு மன நிம்மதி கெடக்கூடிய இடம் எதுனா உங்க குடும்பத்துலதான். உங்க மனைவி, உங்க குழந்தைகள், குடும்ப உறுப்பினர்கள், உங்களுக்கு இளையவர்கள், இவங்கள்ட்டெல்லாம் உங்க வார்த்தையால நான் தானே பணம் செலவு பண்றேன், நான் தானே கூட்டிட்டு போறேன், அப்ப நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், இந்த இடத்துக்கு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், இந்த இடத்துக்கு இந்த அளவு தான் நீங்க செலவு பண்ணணும், இந்த ஷாப்பிங் மால்ல இவ்வளவுதான் நீங்க வாங்கணும், இந்த பொருளை தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்கள்ட்ட திணிக்கும் போது அந்த இணக்கம் தடைப்படும். இவ்வளவு பணம் வந்தும் அவங்க சந்தோஷம் இல்லாம ஒரு மன நிம்மதி இல்லாம இருக்கும்போது அந்த நெகட்டிவிட்டியை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்கும். அதனால மகர ராசி நேயர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அடுத்தவங்களோட சந்தோஷம் தான் எனக்கு இந்த ராகு கேது பயிற்சியில பிரதானம் நினைங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களோட சந்தோஷம் தான் எனக்கு பிரதானம், என் மனைவி சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம், என் கணவன் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பா நினைக்கணும். அப்பதான் அந்த இடத்துல ஒரு நிம்மதி இருக்கும். இவ்வளவு பணம் வந்தும் இவ்வளவு ஊர் சுத்துவீங்க, எல்லா இடத்துக்கும் போவீங்க, கோவிலுக்கு போவீங்க, ஆனாலும் மன நிம்மதி இருக்காது. அதற்கு காரணம் உங்களுடைய ஆட்டிடியூட். நான் தான் அப்படிங்கிற ஆட்டிடியூட். நான் பணம் சம்பாதிக்கிறேன், எனக்கு தான் பணம் வருது, இதனால நீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு லிமிட் பண்றீங்க இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுடைய மன நிம்மதி பாதிக்கும். மற்றபடி உங்களுக்கு பொருளாதாரமாகட்டும் ஏகபோகமா வரும், குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவாகட்டும் ஏகபோகமா வரும். ஏன்னா உங்கள்கிட்ட நீங்க ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்குறீங்க, உங்களுக்கு பல விதத்துல பணம் வருது அப்படின்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசுவாங்க, பரவாயில்ல வெரி குட் அப்படின்னு உங்களை வந்து தட்டி கொடுப்பாங்க. அப்ப வந்து அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா ஒரு இது இருக்கும். வாக்கு ஸ்தானத்துல நீங்க உங்களால எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். ஒருத்தவங்கள்ட்ட நீங்க ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை செயல்படுத்துவீங்க. ஆனா அந்த இடத்துல வந்து உங்களுடைய பேச்சுல கவனம் எதுக்கு செலுத்தணும், நான் தானே உனக்கு செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து செஞ்ச உதவியை சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறது, இந்த இடத்துல மூலமா மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவிட்டி அட்ராக்ட் ஆகுமே தவிர மற்றபடி நல்ல திடீர் அதிர்ஷ்டம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு டாப்பு தான். கண்டிப்பா ஒரு பூமிங்கா தான் இருக்கும். ஒரு நல்ல சுற்றுலா போவீங்க, யாத்திரை போவீங்க, ஆன்மீக அன்பர்களோட ஒரு இணக்கம் ஏற்படும். கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருந்தா உங்களுக்கு சாதகமா முடியும். ஏதோ ஒரு கேஸ் இருக்குது சாதகமா முடியும். இன்சூரன்ஸ் கிளைம் இருக்கு வா இந்தா அப்படின்னு எல்லாமே கிளைம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி வரும். எங்கேயோ முதலீடு பண்ணியிருக்கீங்க, அது அப்படியே நல்லா நீங்க 5 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்க, 50 ரூபாய்க்கு போகும் அந்த ஷேரோட பிரைஸ். அப்படியே எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு நல்ல செல்லிங் பிரைஸ் போகுது, அதன் மூலமா பணம் வரும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் பலன்கள் மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. ஒரே ஒரு விஷயம், உங்க வாக்குல கவனம் செலுத்துங்க, குடும்ப உறுப்பினர்களை காயப்படுத்தாம இருங்க. அது மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல பலாபலன்களை அனுபவிப்பீங்க. இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். மகர ராசி நேயர்கள் உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவான் கேது பகவான் எந்த பாவகத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து உங்க தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுக்கக்கூடிய பலன்கள் தான் 100% உங்களுக்கு பொருந்தும். ஜோதிட ஆலோசனைக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.